அஜயும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கரிஷ்மாவும் பைக்ல போயிட்டு இருந்தாங்க. வழியில அவங்களுக்கு பசி எடுத்ததால அவங்க ரமன் ஹோட்டல் கிட்ட நிறுத்துறாங்க. அப்புறம் ஹோட்டலுக்குள்ள போய் சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஹோட்டலுக்குள்ள அஜய் ஒரு வெயிட்டர் கிட்ட சண்டை போட்டுறாரு. அந்த வெயிட்டரோட பேரு ரவி. ஆனா கரிஷ்மா எப்படியோ சமாதானப்படுத்தி சண்டையை தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்புறம் அஜயை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. வழியில கரிஷ்மா அஜய பைக் நிறுத்த சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ரோட்ல நடந்து போறாங்க. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து வந்த ஒரு ட்ரக் அஜயை இடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மேகுலும் அந்த வழியா போயிட்டு இருந்தாரு. அஜயும் கரிஷ்மாவும் அங்க விழுந்துட்டு இருக்கிறத பார்த்து மேகுல் அங்கே நின்னு அஜய் அப்புறம் கரிஷ்மாவை செக் பண்றாரு. 2 பேரும் இறந்து போயிருந்தாங்க. 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இது பயங்கரமான ஆக்சிடென்ட் போல. ஆனா வேணும்னே தான் யாரோ இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. லாஜிக்கல் ஆர்மி, மேகுலுக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. அஜயோட ஹெல்மெட்டை பாருங்க, அது ரொம்ப தூரமா போய் விழுந்திருக்கு. அவரோட தலையில இருந்தும் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எப்படி சாத்தியம்? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் யாராலையும் தலையில இருந்த ஹெல்மெட்டை இவ்வளவு தூரமா தூக்கி போட முடியாது. அப்படின்னா வேற யாரோ இதை எரிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இடிச்சதுக்கு அப்புறம் யாரோ இவர்கிட்ட வந்து இவரோட தலையிலேயே அடிச்சிருக்காங்க, இவரை கொலை பண்ணணுங்கிறதுக்காக. மேகுல் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கும்போது அங்க ட்ரக்கோட டயர் தடயங்களை பாக்குறாரு. அப்படின்னா இடிச்சதுக்கு அப்புறம் ட்ரக் டிரைவர் இங்க தான் பிரேக் போட்டிருக்கணும், அதனால தான் டயர் தடயங்கள் இருக்கு. மேகுல் கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயும் இங்கேயும் தேடுறாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் அஜய் அப்புறம் கரிஷ்மாவோட பர்ஸை செக் பண்றாரு. இவரோட பேரு அஜய், அப்புறம் அந்த பொண்ணோட பேரு கரிஷ்மா. 2 பேரும் ராதாராமன் மால்ல தான் வேலை செய்யறாங்க. அதுக்குள்ள அங்க ஆம்புலன்ஸும் வந்துருது. டெட் பாடியை தூக்கிக்கிட்டு நேரா டாக்டர் சஞ்சனாவோட லேப்க்கு போறாங்க. லேபோட கதவு ஒரு லாஜிக்கல் பாஸ்வேர்டால லாக் ஆகி இருந்தது. 70, 27, 46, 47. இதுல ஒரு நம்பர் ஆட் ஒன் அவுட். ஆனா அது எதுன்னு நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி. இதுல ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுல ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்கு, அது 7. அது 46ல இல்ல. அப்ப அதுதான் ஆட் ஒன் அவுட். இதை தவிர வேற ஏதாவது லாஜிக் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மேகுல் 3வது பட்டனை பிரஸ் பண்றாரு. அப்புறம் லேப்குள்ள போயிடுறாரு. லேப்குள்ள டாக்டர் சஞ்சனா தூங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. ஆன் டியூட்டில இருக்கும்போது டாக்டர் சஞ்சனா தூங்க மாட்டாங்களே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. மேகுல் அவங்க கிட்ட போறாரு. அப்புறம் அவங்கள எழுப்பிடுறாரு. டாக்டர் சஞ்சனா மேகுல் கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு எனக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கு, அதோட தலைவலி தாங்க முடியல. டாக்டர் சஞ்சனா ரொம்பவே வீக்கா இருந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வேற ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிறேன், ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. மேகுல் 2 டெட் பாடியும் அவரோட கார்ல வச்சுக்கிட்டு டாக்டர் சஞ்சனாவோட லேப்ல இருந்து வந்துடுறாரு. இப்ப சிட்டில 3 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அங்க மேகுல் டெட் பாடிஸோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம். இது ஏ, இது பி, அப்புறம் இது சி. லாஜிக்கல் ஆர்மி, இந்த 3 ஹாஸ்பிட்டல்ல மேகுல் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. முதல் ஹாஸ்பிட்டல்ல கவனமா பாருங்க. அங்க ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் போயிட்டு இருக்கு. அங்க நிறைய கூட்டம் இருக்கு. அப்ப இங்க போறது நல்லா இருக்காது. 3வது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நிறைய போலீஸ் வண்டிகள் நிக்குது. அப்ப கண்டிப்பா ஏதோ பிரச்சனையா இருக்கணும். அப்படின்னா 2வது ஹாஸ்பிட்டலுக்கு போறது தான் நல்லது. மேகுல் அஜய் அப்புறம் கரிஷ்மாவோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு 2வது ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றாரு, அஜய்க்கு ரொம்ப அதிகமா தலையில அடிபட்டதால தான் அவர் இறந்து போயிருக்காரு. ஆனா கரிஷ்மாவுக்கு பாய்சன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த பாய்சன் அவங்க துணியிலையும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இந்த பாய்சன் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா யாரோ வேணும்னே கரிஷ்மாவுக்கு பாய்சன் கொடுத்திருக்காங்க. அதுவும் அவங்க ட்ரெஸ் மேல விழுந்திருக்கு. கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக மேகுல் ராதாராமன் மால்க்கு போறாரு. அங்கதான் அஜய் அப்புறம் கரிஷ்மா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க. இப்ப மால்ல ரொம்ப அதிகமா கூட்டம் இருக்கு. மேகுல் எதிரில ஒரு பேக்கை பாக்குறாரு. அந்த பேக்கோட விலை 800 ரூபாய். ஆனா ஒரே தடவை 2 பேக் வாங்கினா 20% டிஸ்கவுண்ட் இருந்தது. அவருக்கு அந்த பேக் ரொம்பவே பிடிச்சு போனதால அவர் அந்த பேக்கை வாங்கிக்கிறாரு. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா மேகுல் ஒருவேளை இந்த 2 பேக்கையும் வாங்கினா அவர் இவ்வளவு கொடுக்க வேண்டியதா இருக்கும்? நல்லா யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. ₹800 ஒரு பேக். அப்படின்னா 1600 ரூபாய்க்கு 2 பேக். 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படின்னா 1600 × 20 டிவைடட் பை 100. அப்ப 320 rupees டிஸ்கவுண்ட். 1600 - 320 வந்து 1280 rupees. மேகுல் 1280 rupees கொடுத்து அந்த பேக்கை வாங்கிக்கிறாரு. அப்புறம் அந்த ஆள் கிட்ட கேட்கிறாரு, அஜய் அப்புறம் கரிஷ்மாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்ப அந்த ஆள் மேகுல் கிட்ட சொல்றாரு, அஜய் அப்புறம் கரிஷ்மா 2 பேரும் இங்க தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா இப்ப அவங்க வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க. அவங்கள பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ராகுல போய் பாருங்க. இப்ப அவர் கவுண்டர் நம்பர் 8ல இருப்பாரு. மேகுல் கவுண்டர் நம்பர் 8க்கு போறாரு. ராகுல் அப்ப ரொம்ப பிஸியா இருந்தாரு. நான் டிடெக்டிவ் மேகுல், அஜய் அப்புறம் கரிஷ்மாவை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியணும். அப்ப ராகுல் சொல்றாரு, சார் அவங்க என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க வெக்கேஷனுக்காக போயிருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் கரிஷ்மா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
இப்ப அவங்க அஜய் கூட சேர்ந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து எனக்கு எதுவும் தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணா கால் பண்ணி கேக்குறேன். அதுக்கு இப்ப எந்த அவசியமும் இல்ல. இப்ப அவங்க இந்த உலகத்திலேயே இல்ல. அவங்க யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக மேகுல் ரமன் ஹோட்டலுக்கு போறாரு. ரமன் ஹோட்டல் 3 ஸ்பேஸ்ல பெருசா இருக்கு. முதல்ல இருக்கிறதுல கூல்ட்ரிங்க்ஸ் அப்புறம் ஜூஸ் தான் கிடைக்கும். ரெண்டாவதுல சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் மூணாவது இருக்கிறதுல சுட சுட டீயும் காஃபியும் கிடைக்கும். லாஜிக்கல் ஆர்மி மேகுல் விசாரிக்கிறதுக்காக இதுல எதுக்கு போவாரு? ஏ, பி இல்ல சி? நல்லாவே யோசிங்க. மேகுல் ரெண்டாவது இடத்துக்கு தான் போகணும். அதாவது ஃபுட் ஏரியாவுக்கு. ஏன்னா கரிஷ்மா ராகுலுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தது அவங்க அஜய் கூட ரமன் ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கன்னு தான். மேகுல் உள்ள போறாரு. அங்க வெயிட்டர் ரவி கிட்ட அஜய் அப்புறம் கரிஷ்மாவோட போட்டோவை காமிக்கிறாரு. நீங்க இவங்கள பாத்திருக்கீங்களா? அஜய் அப்புறம் கரிஷ்மாவோட போட்டோவை பார்த்து ரவிக்கு கோவம் வந்துருது. என்ன பயம்பொறுத்து தான் உங்களை அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போங்க இங்க இருந்து. இதை கேட்ட உடனே மேகுலுக்கு கோவம் வந்துருது. மேகுல் அப்புறம் வேகமா அடிச்சிடுறாரு. நான் டிடெக்டிவ் மேகுல். அவங்க 2 பேரும் யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க. உனக்கு அவங்களை எப்படி தெரியும்? சொல்லு. இறந்து போயிட்டாங்களா? சாரி சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில தான் சாப்பிடுறதுக்காக இங்க வந்தாங்க. ஆனா அவங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் நடுவுல பேசினேங்கிறதுக்காக அஜய் என் கூட சண்டைக்கு வந்தாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் இங்க இருந்து போயிட்டாங்க சார். அவங்கள பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். அப்படின்னா அஜயும் கரிஷ்மாவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டிருக்காங்க. ரமன் ஹோட்டல்ல சிசிடிவி கேமராவும் இருந்தது. அஜயோட பைக்கை பின்னாடி இருந்து வந்து இடிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த ட்ரக் இந்த வழியா தான் போயிருக்கணும். ஏன்னா அஜயும் கரிஷ்மாவும் இந்த பக்கமா தான் போனாங்க. அப்புறம் ட்ரக் பின்னாடி இருந்து வந்து இடிச்சிருக்கு. மேகுல் சிசிடிவி கேமராவை செக் பண்றாரு. அப்போ 3 ட்ரக் அந்த வழியா போயிருந்தது. அந்த 3 ட்ரக்கை பார்த்து மேகுல் புரிஞ்சுக்கிறாரு எந்த ட்ரக் அஜய் அப்புறம் கரிஷ்மாவை இடிச்சிருக்கும்னு. உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? கவனமா இந்த ட்ரக்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. முதல் ட்ரக் ஒரு பெட்ரோல் டேங்கர். அதால இப்படி பண்ண முடியாது. தப்பா ஏதாவது நடந்தா அப்புறம் டேங்க்லயும் பிரச்சனையாயிடும். மூணாவது ட்ரக் ரொம்பவே நார்மலா இருக்கு. டவுட் பண்ற மாதிரி அங்க எதுவுமே இல்ல. ரெண்டாவது ட்ரக்கோட டிரைவரை பாருங்க. அவர் அவரோட முகத்தை மூடிக்கிட்டு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் தன்னைத்தானே மறைச்சிக்க ட்ரை பண்ணணும்? மேகுலுக்கு அப்பதான் டவுட் வருது. மேகுல் அந்த ட்ரக்கோட நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த நம்பரை வச்சு ட்ரக்கோட ஓனரை கண்டுபிடிக்கிறாரு. மேகுல் ட்ரக் ஓனரோட வீடை கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓனர் கிட்ட பேசி அந்த டிரைவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஓனர் சொல்றாரு, அந்த டிரைவர் இன்னைக்கு தான் வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு வேற ஏதோ ஒரு வேலை கிடைச்சதா சொன்னாரு. இனிமே நான் ட்ரக்கே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அவன் வேணும்னே தான் வேலையை விட்டுருக்கான், எங்கேயும் மாட்டிக்காம இருக்கணும்னு. மேகுல் ட்ரக்கோட ஓனர் கிட்ட இருந்த மொபைல் நம்பரை வாங்கி கால் பண்ணி பாக்குறாரு. போன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த டிரைவர் உங்க ட்ரக்கை வச்சு மர்டர் பண்ணிருக்காரு. அதனாலதான் அவரை பிடிக்கணும். ட்ரக் ஓனர் மேகுலுக்கு அந்த டிரைவரோட அட்ரஸை கொடுத்துடுறாரு. அந்த ட்ரக் டிரைவர் கௌதம் நகர்ல இருக்கான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு வெளியில ஒரு மெஷ் கேட்டும் இருக்கும். மேகுல் கௌதம் நகருக்கு போறாரு. ஆனா கௌதம் நகர்ல 3 வீட்டுக்கு எதிரிலையும் சீட்டு போட்டிருந்தது. லாஜிக்கல் ஆர்மி ஏ, பி, சி இந்த வீடுகளை பார்த்து எது அந்த டிரைவரோட வீடா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. முதல் வீடு ரொம்பவே பெருசா இருக்கு. ஒரு ட்ரக் டிரைவரோட வீடு எப்படி இவ்ளோ பெருசா இருக்க முடியும்? ரெண்டாவது வீட்டுக்கு வெளியில ஒரு போலீஸ் கார் இருக்கு. அப்படின்னா இது போலீஸ்காரங்களோட வீடு. அப்படின்னா அந்த மூணாவது வீடு தான் ட்ரக் டிரைவரோட வீடு. மேகுல் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அந்த வீட்டுல ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க. மேகுல் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்றாங்க, ட்ரக் டிரைவர் என்னோட கணவர் தான். ஏதோ புது வேலை கிடைச்சிருக்குன்னு அவரு சிட்டி வரைக்கும் போயிருக்காரு. ஆனா அவரோட ட்ரெயின் வர இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இப்போதைக்கு அவரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு. மேகுல் ட்ரக் டிரைவரோட மனைவி கிட்ட இருந்து டிரைவரோட போட்டோவை வாங்கிக்கிறாரு. அவரை ஈஸியா கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக. மேகுல் உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாரு. அங்க ட்ரக் டிரைவர் ட்ரெயினுக்காக காத்துட்டு இருந்தாரு. மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. அப்புறம் அவரை விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, அஜய மர்டர் பண்றதுக்காக கரிஷ்மா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. பைக்ல அவரை கூப்பிட்டுக்கிட்டு நான் ஹைவே கிட்ட வந்துருவேன்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் ட்ரக்கை கொண்டு வந்து அஜய் இடிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாட்டிப்பனோங்கிற பயத்துல நான் கரிஷ்மாவுக்கு பாய்சன் கொடுத்துட்டேன். அப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வந்துட்டேன். மேகுல் ட்ரக் டிரைவரை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துறாரு. கேஸ் சால்வ். டிடெக்டிவ் மேகுல் ராக்ஸ்.